இவன் இந்த கப்பல் முன்னாடி அப்படியே உட்கார்றான். அப்ப அந்த பணக்காரன் அவனுடைய காலை தூக்கி இவன் கிட்ட காட்டுறான். இவனும் கொஞ்சம் கூட சங்கடமே படாம அப்படியே அவனோட ஷூவை நக்குறான். என்னடான்னு பார்த்தா இவன் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு ரோபோ. இந்த கம்பெனில நிறைய மேல் ஃபீமேல் ரோபோலாம் இருக்குது. ஆனா இவன் ஒய்ஃபுக்கு எனக்கு மேல் ரோபோ தான் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம அவர் ஹஸ்பண்டும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த கம்பெனியோட ஓனர் இந்த ரோபோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அதுவாவே புரிஞ்சுக்கிட்டு அதுவே உங்களுக்கு பண்ணி கொடுக்குன்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ரோபோட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. போன உடனே பார்த்தா அந்த லேடிக்காக கிச்சன்ல போய் சமையல்லாம் செய்யுது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து கார்லாம் ரிப்பேர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒய்ஃபுக்கு மசாஜ்லாம் பண்ணி விடுது. அப்புறம் அவனோட ஒய்ஃப் கூட நெருக்கமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்க அந்த ரோபோட்டை உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ரோபோட்டை காணோம். எங்கடா போச்சுன்னு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள ரத்தக்கரையோட உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கம்பெனிக்கே போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு போலீஸ் கூட்டமே இருக்கு. என்னடான்னு பார்த்தா அப்பதான் நமக்கே தெரியுது அங்க இருக்கிற யாருமே ரோபோட் கிடையாது, எல்லாரும் மனுஷங்க தான். அவங்கள சின்ன வயசு இருக்கும் போதே புடிச்சிட்டு வந்து அவங்கள ரோபோ மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க.